இதுக்கு கார சட்னி வச்சு சாப்பிட்லாம், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், எதுனாலும் சாப்பிட்லாம். வெறுமனே கூட சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு பாத்திரம் தண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கல் உப்பு இல்லைன்னா தூள் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த சேமியை நம்ம கவர் பொட்டிச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சேமியாயை ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டு எடுக்கலாம். நிறைய நேரம் போடக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் தான். இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பாதி லெமன் ஜூஸ் விட்டு கொடுக்கலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடிகட்டுக்கு இதை எடுத்துடலாம். ஒரு சல்லடையில் நம்ம போட்டு வச்சிடலாம். எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. உளுந்து கடுகு சேர்த்துருக்கேன். அது கூட அரை டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன். கறியை விடக்கூடாது. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா எடுத்து வச்சேன். வத்தல் மிளகா போட வேண்டாம், பச்சை மிளகா போடலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலே இந்த வெங்காயம் வதங்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூட தக்காளி பழம் 1 சேர்த்துருக்கேன். மல்லி இலை புதினா இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போடுங்க. என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தால் தான் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நிறைய போட வேண்டாம், அரை டீஸ்பூன். ஒரு அரை முறை தேங்காய் பூ திரி வச்சுருக்கேன், அதையும் கூட போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமியாயை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது சாப்பிட்றது நல்லா இருக்கும். நம்ம செய்யக்கூடிய முறையில் தான் இருக்குது. இது சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடைசியாக வந்து கொஞ்சம் சால்ட்டு போடணும். தண்ணியில் வந்து ஆல்ரெடி போட்டிருந்தோம். அதனால் சால்ட்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சேமியா எடுத்து பரிமாறிடலாம். நான் தான் சாப்பிட போகிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.